Good morning children, welcome back to Rekha Max Academy. நம்ம chapter 9 sum application of trigonometry பார்க்குறோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு சம்மும் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் சம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சைமல்டேனியஸாக அரித்மெட்டிக்கோட வீடியோ, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட வீடியோ சாப்டர் 5 போட்டுட்ருக்கேன். அதையும் சைடில் பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லா வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் சம் பெருசாக இருக்கும். புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கான்செப்ட் ஈஸி. டயக்ராம் வந்து கம்பலாக இந்த சம்ஸ்க்கு வரையணும். வரைஞ்சால் தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வரைஞ்சிக்கங்க. அதோட பென்சிலாக தான் டயக்ராம்ஸ் பண்ணணும். எக்ஸாமில் பென்னிலெல்லாம் டயக்ராம்ஸ்லாம் ட்ரா பண்ணாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் பார்க்கலாம். செகண்ட் சம், எ ட்ரீ breaks due to storm and broken part bends so that the top of the tree touches the ground, making an angle of 30 degrees with it. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meters. Find the height of the tree. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரீ வந்து பிரேக் ஆயிடுச்சு, அதாவது உடஞ்சிருச்சு. என்ன, டியூ டு ஸ்டோம், புயல் அடிக்கிறதுனால ஒரு ட்ரீ வந்து உடஞ்சிருச்சு. அந்த புரோக்கன் பார்ட், அதாவது உடஞ்ச பகுதி என்ன ஆகுது, அந்த மேலேருந்து பெண்ட் ஆகி, இந்த படம் பாருங்கள், இந்த படம் பார்த்தா தெரியும். இது மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது. இது என்னாச்சு, புயலில் உடஞ்சி போய் அந்த ட்ரீயோட உடஞ்ச பகுதி கிரவுண்டை வந்து டச் பண்ணுதான். என்னது, டச்சஸ் அ கிரவுண்ட் மேக்கிங் அன் ஆங்கிள். என்ன ஆங்கிளில் வந்து டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் டச் ஆகுது. அது மாதிரி இந்த மாதிரி 30 டிகிரி ஆங்கிளில் டச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட் இஸ் 8 மீட்டர். அதாவது த டிஸ்டன்ஸ், அதாவது என்ன டிஸ்டன்ஸு, ஃபுட் ஆஃப் த ட்ரீயோட அடிப்பகுதிக்கும் டு த பாயிண்ட் வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்டு, எந்த அந்த ட்ரீ உடஞ்ச பகுதி கிரவுண்டை டச் பண்ணிச்சுல்ல அந்த பகுதிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சம புரிஞ்சுங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இப்போ எதை கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒரு புயலில் ஒரு மரம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அது கிரவுண்டை மேக் பண்ண ஆங்கிள் 30 டிகிரி. அந்த மரத்தோட, இந்த மரம் இருக்கிற இடத்துலேருந்து அது மரம் உளுந்துச்சுல அதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 8 மீட்டர். அப்படின்னா அந்த மரத்தோட ஹைட் என்ன, இதுதான் சம்மு. ஓகேவா, நம்ம இப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதிப்போம். ஓகே, கிவன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் மரம். இது மரம் வந்து உடஞ்ச பகுதி இது, அதாவது ஏபிங்கிறது மரத்தோட பாதி. இப்போ மரம் ஃபுல்லாக இருந்தால் ஒரு பிடியில் எடுத்துருக்கலாம். இல்லை, ஹைட் ஆஃப் த ட்ரீ, இது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிற சம்சை பிடி, அதாவது இது மொத்தமாக ஹைட் ஆஃப் த ட்ரீ பிடி. நான் இந்த உடஞ்ச பகுதி எது, ஏசி. இது உடஞ்ச பகுதி, இந்த பாட்டு தான் ஏடிங்கிற பாட்டு தான் இது நீங்கள் ஏசின்னு எழுதியிருக்கோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஹைட் இவ்வளோது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்தது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, மேக்கிங் ஆங்கிள் இட் டச்சஸ் த கிரவுண்டு. சிங்கிறது மேக் அன் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. பிசி வந்து 8 மீட்டர். பிசிங்கிறது என்னது, 8 மீட்டர். அதாவது கிரவுண்டு, இந்த ட்ரீயோட பேஸ்லேருந்து அந்த மரம் விழுந்துச்சுல அதுக்குள்ள டிஸ்டன்ஸு ஏசி. அதை மேக் பண்ண ஆங்கிள் 30 டிகிரி. இது மொத்தம் வந்து மரம் வந்து பிடி. ஆனால் நம்ம வந்து அதை என்ன பண்ணியிருக்கோம், ஏபி, அது உடஞ்ச பகுதி ஏசி. அப்படின்னா நம்ம ஹைட் ஆஃப் த பிடிங்கிறது என்னென்னா ஏபி ப்ளஸ் ஏசி. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம மொத்தம் இந்த மரத்தோட ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இப்போ tan 30 டிகிரி போடுறோம். ஃபஸ்ட்டு tan 30 டிகிரி ஏன் போடுறோன்னா நமக்கு இந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு இப்போ என்ன தெரியுது, இது வந்து அட்ஜசன்ட் சைடு தெரியுது, ஆப்போசிட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே இதோட ஃபார்முலா. ஆப்போசிட் என்ன, ஏபி டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு பிசி. ஓகேவா, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இதோட வேல்யூஸ் எல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க. 1/√3. நான் சொன்னது மாதிரி சைன் காசு டேன் இதோட 3 வேல்யூ தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேவா, 1/√3 ஏபி பை பிசியோட வேல்யூ என்ன, 8. ஓகேவா,
நல்லா பார்த்துங்க. tan 30 டிகிரி. ஏன் tan 30 எடுத்திருக்கேன்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து இது ஏபி இந்த பாட்டு கிடைக்கணும். அப்போ இது வந்து இதோட ஆப்போசிட் சைடு. நமக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஆப்போசிட் சைடுனா நம்ம வந்து அந்த டேர்ன் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஹைப்போதெனிஸ் இருந்துச்சுன்னா நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த வேல்யூக்கு வேணும் ஃபஸ்ட்டு, அதனால் நான் வந்து டேர்ன் எடுத்திருக்கேன். ஓகே, ஏபி ஈக்குவல் டு இது இங்கே போயிடும் 8/√3. இது 8/√3 மீட்டர். இது ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் என்ன, ஓகேவா? இது ஒரு பார்ட். ஏபியோட மரத்தோட பாதி அந்த நிற்கிது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் உடஞ்ச பகுதியை கண்டுபிடிக்கல. அடுத்ததுக்கு நம்ம போவோம். இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நமக்கு அடுத்தது இந்த லென்த் வேணும். இது என்னது? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஹைபாத்தெனிஸ். இப்போ ஹைபாத்தெனிஸ் இருக்குன்னா இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, ஹைபாத்தெனிஸ் வேணும். அப்படின்னா நம்ம என்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம்? சைன் எடுத்துக்கலாம். sin 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ் வரும். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் சைடு என்ன? ஆப்போசிட் சைடு வந்து ஏசி ஆங்கிளோடது ஏபி டிவைடட் பை ஏசி. ஓகேவா? இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க. இதோட நான் உங்களுக்கு ஷார்ட்டாக மெமரி எப்படி வச்சுக்கணும்னு ட்ரிக்னாமெட்ரி லெசன்ஸில் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகும். ஏபியோட வேல்யூ தெரியாது, ஏசியோடது தெரியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? ஏசி ஈக்குவல் டு 2AB. இது இங்கே போச்சு, இது இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ ஏசி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன? 8/√3 which is equal to 16√3 meter. So AC equal to 16/√3 meter. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஆக்சுவலாக நம்ம வந்து அது வந்து பிடின்னு சொல்லுவோம். அது வந்து உடஞ்சி இருக்கிறதுனால ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபியோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? 8/√3 ப்ளஸ் 16/√3. ஓகேவா? அப்போ √3 எல்சிஎம் எடுங்க. டேக்கிங் எல்சிஎம் √3 24. இப்போ கீழே உள்ள √3 கேன்சல் பண்ணோம்னா √3/√3 is equal to 24√3 divided by 3. இதை ஃபைண்ட் அடிச்சிங்கன்னா 8√3. ஸோ height of the tree which is equal to 8√3 meter. யூனிட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க, மார்க் கட் பண்ணுவாங்க. ஆன்சரை வந்து பாக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்டிவிஷன் ஆன்சர்ஸுமே பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் இஸ் மஸ்ட்டு. டயக்ராமை நீட்டாக பென்சிலால் ட்ரா பண்ணிங்க, பேனாவில் ட்ரா பண்ணாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா ரீகால் பண்ணிங்க. மரம் விழுந்து கீழே விழுந்திருக்கு. அந்த மரத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் 30 டிகிரி. கிரவுண்ட்லேருந்து அந்த மரத்துலேருந்து அது விழுந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 8 மீட்டர். ஃபஸ்ட்டு tan 30 டிகிரி வச்சு ஆப்போசிட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அடுத்தது சைனோடைய ரேஷியோ எடுத்துக்கிட்டு ஹைப்போதெனிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ட்ரீயோட ஹைட்டு கண்டுபிடிச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? செகண்ட் சம். சம்மு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட். A contractor plans to install 2 slides for the children to play in the park. ஒரு கான்ட்ராக்டரு என்ன பண்ணுறாரு? 2 ஸ்லைடு, அதாவது சறுக்கு மரம் இருக்குல்ல, அது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டில் வந்து பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு 2 சறுக்கு மரம் ஸ்லைட்ஸ் போடலான்னு முடிவு பண்ணார். ஓகே, ஃபார் த சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 5 years she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter. அதாவது and it is an incline at an angle of 30 degree to the ground. என்ன சொல்கிறாரு? ஒரு பிலோ 5 இயர்ஸ்க்கு உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஹைட்டு வந்து 1.5 ஹைட்டு வச்சுட்டு, ஹைட்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டு அங்கேருந்து ஸ்லைடிங் ஒரு சறுக்கு இந்த மாதிரி சைடில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்தது ஃபார் த எல்டர் சில்ட்ரன் ஷீ வாண்ட்ஸ் டு ஹாவ் ஏ ஸ்டீப் ஸ்லைட் at a height of 33 meter and incline at an angle of 60 degree to the ground. அவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் எல்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் உயரமாக போனால் பயப்பட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னும் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி 3 மீட்டர் ஹைட்டு வச்சுட்டு இன்க்ளைன் அண்ட் ஆக்டிங் ஆஃப் ஸ்டீப் ஸ்லைடு வைக்கிறாங்க. அது வந்து 60 டிகிரி. ஸ்டீப்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக உள்ளதாக இருக்கும். ஓகேவா?
to the ground. இது 60 degree. What should the length of the each slide in each case? அதாவது இந்த ஸ்லைடோடைய லென்த் என்னங்கிறது ரெண்டு கேஸ்லையும் சொல்லுங்கங்கிறாங்க. ஒரு ரெண்டு சமம் மாதிரி தான் இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ரெண்டு ஸ்லைடு வைக்கிறாங்க. பிலோ 5 years குழந்தைங்களுக்கு ஒரு ஹைட்டும் அதுக்கு மேலே உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஹைட்டும் வைக்கிறாங்க. ஒன்று வந்து 1.5 மீட்டர் ஹைட்டு, இன்னொன்று 3 மீட்டர் ஹைட்டு. 1.5 மீட்டர் ஹைட் உள்ள அந்த ஸ்லைடு வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 30 டிகிரி. 3 மீட்டர் ஹைட் உள்ள ஸ்லைடு மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரி. அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிவன் எழுதிட்டு சம்ஸ் போடுவோம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிவன் இப்போ வந்து நான் வந்து இது என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லைடோடைய ஹைட்டு, ஏபிங்கிறது ஹைட்டு 1.5 மீட்டர், மேக் பண்ண ஆங்கிள் 30 டிகிரி. இது ஸ்லைடு 1, இது ஸ்லைடு 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன்னு எழுதிக்குவோம். ஏபிங்கிறது ஹைட், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது ஸ்லைடோட ஹைட்டு, இது ஸ்லைடோடைய ஹைட்டு. இது அந்த அவங்க வச்சுருக்க அந்த இதோட பில்லர் மாதிரி வச்சுருப்பாங்களா அதோட ஹைட்டு. ஏபி ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ACB equal to 30 degree. ஓகே, அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? the length of the slide, length of the slide 1. அது வந்து நமக்கு AC equal to question mark. இது ஃபைண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சின்ன ஸ்லைடை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு ஆங்கிளோடைய ஆப்போசிட் சைடு இருக்குது, ஹைபாத்தெனிஸ் வேணும். அப்போனா நம்ம என்ன ஃபார்முலா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்? சைன். அதாவது இது என்ன சைன் எடுக்கணுமா, காசு எடுக்கணுமா, டேன் எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணணும்? 30 டிகிரி இருக்குது, இதுக்கு நமக்கு என்ன சைடு கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன இருக்குது, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 30 டிகிரியோடைய ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது ஹைபாத்தெனிஸ். அப்போ ஆப்போசிட் ஹைபாத்தெசிஸ் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வருது? சைனோட ரிலேஷன்ஸில் தான் அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? காசு எடுத்திங்கன்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும் இல்லையா? இந்த சைடு கொடுத்தாங்கன்னா நீ காசு எடுக்கலாம். சப்போஸ் இது கொடுத்து இது கேட்டாங்கன்னா டேன் எடுக்கலாம். அது மாதிரி இந்த 3 ஆங்கிளையும் நீங்கள் எது உங்களுக்கு வேணும், வேல்யூ வேணும், ஆன்சர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல டிபெண்ட் பண்ணி நீங்கள் தான் வந்து முடிவு எடுத்துக்கணும். இப்போ சைன்னு நான் எதுக்கு எடுத்துக்கணும்னா ஹைபாத்தெனிஸ் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது. ஓகேவா? அப்போ சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டேரெக்டாக எழுதிடலாமா? ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி பை ஹைபாத்தெனிஸ் ஏசி, அதாவது ஹைட்டு அதோட லென்த்து. இப்போ நான் என்ன பண்ணுவோம்? 1/2 சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஓகேவா? 1/2 ஈக்குவல் டு ஏபியோட லென்ஸு 1.5 டிவைட் பை ஏசி. இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏசி ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 மீட்டர். ஏசி ஈக்குவல் டு 3 மீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த ஸ்லைடு கண்டுபிடிச்சாச்சு. லென்த் ஆஃப் த ஸ்லைடு 1ஓடது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லென்த் ஆஃப் த ஸ்லைடு 1 AC equal to 3 மீட்டர். ஆன்சர் பாக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது வந்து செகண்ட் கேஸ் 2 வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கிங்க. ஸ்லைடு அடுத்து இது வந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால PQRS நேம் வச்சுருக்கேன். PQங்கிறது அதோட ஹைட்டு 3 மீட்டர், இன்க்ளைன் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேவா? இது ஸ்லைடு 2ஓடது. இப்போ நான் என்ன எழுதிக்கணும்? PQ ஈக்குவல் டு 3 மீட்டர், ஆங்கிள் PRQ equal to 60 degree. ஓகேவா? அப்போ length of the slide 2 அதோட PR equal to question mark. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சைன் 60 டிகிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம ஹைபாத்தெனிஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் சம் தான் இது, ஈஸி சிம்பிள் ஒன்று. PQ by PR. சைன் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. இந்த வேல்யூ தெரியலனா சம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால இந்த வேல்யூஸும் மெமரி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் சொல்லியிருக்கேன், அதை ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். 3/PR. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம்? நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். PR ஈக்குவல் டு 3 இன்ட்டு எவ்வளோது? √3/y 2/√3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 6/√3. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், both numerator denominator multiply by √3. ஓகேவா? 6√3 divided by √3 into 3. So 2. So 2√3. So the length of the
slide 2pr equal to 2 root 3 meter. ஓகே, இது சிம்பிள் சம் தான். ஸ்லைட் 1 ஸ்லைட் 2 ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்லைடோடைய லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சைடு ஹைட் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சைனோட 30 டிகிரி எடுத்து ஆப்போசிட் பை ஹஜஸ் இது ஹைப்போதெனிஸ் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஆன்சர் எழுதிங்க. இது சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் நிறைய டைம் அதை வந்து சொல்லியிருக்கேன். ரூட் 3 எடுத்து மல்டி பண்ணும்போது ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்டு வந்து என்ன ஆகும், 3 மாறிடும். 3 ஹோல் பவர் 1/2 2 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகி வந்துடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோட அரித்மெட்டிக் அண்ட் சம் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ரெண்டுத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் மேடம்.